அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கெண்டை பொடி மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இந்த மழை நாளையில் கெண்டை பொடி கிடைக்கும். அதை நான் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். மசாலாவை நான் அம்மியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். மல்லி, மிளகு, ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். தக்காளி பழம் 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு, சின்ன வெங்காயம், மாங்காய், கருவேப்பிலை, வெந்தயம், உப்பு, கரைச்ச புளி தண்ணியில் தக்காளி பழத்தை கரைச்சி விட்டுக்கலாம். மசாலாவையும் கரைச்சி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தயம், வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். புளி பச்சை வாசனை போனதும் திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ மீனை குழம்புல சேர்த்துடலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். கெண்டை மீன் பொடி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ சாதத்தில் சேர்த்து சாப்பிடலாம் வாங்க. சுட சுட சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.